பேசியிருக்காங்க. மதிப்புக்குரிய நீங்க திருமாவளவன் அவர்கள் ஒரு கட்சியினுடைய தலைவர். நான் நினைச்சேன் எல்லாரும் அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவரா வந்துட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சேன். கோர்ட்டுக்கு போறாரு. கோர்ட்டுக்கு போகும்போது ஒரு ஸ்கூட்டர் லேசா தட்டிருச்சு. இவங்க 10, 40, 50 வண்டியில போறாங்க. தட்டின ஸ்கூட்டரை முறைச்சு பார்த்தாருங்கிறதுக்காக அடிச்சிருக்காங்க. அடிச்ச பிறகு அது ஒருவேளை நாங்கெல்லாம் நினைச்சோம் சாரி சொல்லிடுவாங்க அப்படின்னு நினைச்சோம். அது பையனை தெரியாம அடிச்சுட்டாங்க, மன்னிப்பு கேட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சோம். அது சரியா அடிக்கல, 4 தட்டு தான் தட்டுனாங்க அப்படின்னு சொன்னா ஒரு கட்சிக்கு தலைவராக இருந்து எந்த மக்களுக்கு இவர் தலைவராக இருக்க முடியும்? ஆக அவரு சொல்றாரு கூட்டணி சரியா இல்லைன்னு சொல்றாரு. எங்களை பொறுத்தவரை கேட்கிறோம், அவர் மந்திரி சபையில திமுக இடம் கேட்கிறாரா இல்லையாங்களும் எங்களுக்கு தெரியல. ஏற்கனவே 15 சீட்டு கேட்டுப்பதாக செய்திகள்லாம் சொல்லிட்டு இருக்கு. அவருக்கு மந்திரி சபையில் இடம் கொடுப்பாங்களா இல்லையாங்கிறது நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். ஏற்கனவே இருந்தாரு, இப்ப வெளியேறி விட்டதாக அவங்களே தகவல் சொல்லிட்டாங்க. அதனால அதை பத்தி நம்ம எதுவும் கருத்து